தன்னோட வயிறு தான் உங்கள் வாழ்க்கையோட உயிர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சரி, எந்த மனுஷன் தன்னோட வயிறை சுத்தமாக வச்சுக்கலையோ அவனுக்கு எண்ணங்களோ மனசோ அவனோட ஞானமோ இது எதுவுமே நல்லா இருக்காதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நினைக்கிறேங்க. அப்போ என்ன பண்ணணும்? வயிறை சுத்தமாக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். கோ டு வாஷ்ரூம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ டே, காலையிலையோ மாலையிலையோ இல்லை 2 வேளை. உன் வயிறை க்ளீன் பண்ண அப்படின்னா உன்னோட எண்ணங்கள் நல்லா இருக்கும். எண்ணங்கள் நல்லா இருந்தால் உன் செயல் நல்லா இருக்கும். எண்ணங்கள் எங்கேருந்து உருவாகுது? சிந்தனைகள்ந்து உருவாகுது. உன்னோட சிந்தனைகள் சரியாக இருந்தால் அதை நோக்கி வர எண்ணங்கள் சரியாக இருக்கும். எண்ணங்கள் சரியாக இருந்தால் செயல்கள் நல்லா இருக்கும். செயல்கள் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக மன நிறைவான ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சுப்பேன். வெற்றி தோல்வின்றது வெறும் ஒரு பரிமாணம், ஒரு பாயிண்ட் தான். அதில் ஜஸ்ட் ஒன் டைமென்ஷன் ஆஃப் அ ஆக்ஷன். பட் வாட் யூ ஃபீல், என்ன ஃபீல் அது கிரியேட் பண்ணுச்சு, தட் மேட்டர்ஸ் அ லாட். ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை குள்ளமாக இருந்தாலும் சந்தோஷம் தான், ஹைட்டாக இருந்தாலும் சந்தோஷம் தான். இது குழந்தை அம்மாவுக்கு குழந்தை தான். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனோட ஐடியாஸ், அவனோட குழந்தை. அந்த ஐடியாவை ஜெயிக்க வைக்கிறது தூக்க வைக்கிறது ஒரு அம்மா கையில் தான் இருக்குது. அந்த ஐடியா என்ன பண்ணுது, ஒரு லெவல் வரைக்கும் தான் அந்த ஐடியா சஸ்டெயின் ஆகும். நீ அதை நகர்ந்து வந்துட்டேன்னா அந்த ஐடியா வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அந்த ஐடியா சரியாக வரணும்னா எது சரியாக இருக்கணும்? உன்னோட உடம்பு மனசு சரியாக இருக்கணும். உடம்பு சரியாகணும், உணவு சரியாக இருக்கணும். இப்போ வெஜ்ஜு நல்லதா நான்வெஜ் நல்லதான்ற டிபேட்டுக்கு நான் போகலாம். ஆனால் வாரத்திலேயோ இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வாரத்தில் ஒரு 2 நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா, மிச்சம் 12 நாள் வெஜ்ஜில் நீங்கள் இருக்கும் போது உண்மையாகவே உங்களோட லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஃபுல்லாக வெஜிடேரியன் அப்படின்றதும் அது உன்னோட தாட் ப்ராசஸ். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ற, ஓகே, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற அப்படின்னா உன்னோட அவேர்னஸ் லெவல் ஹையாக இருக்குமா லோவாக இருக்குமா? பயங்கர லோவாக இருக்குது. ஆனால் நீ பசியில் இருக்கனா உனக்கு என்ன தோணுது? பசியிலேயே இருக்க. இப்போது வேட்டையாடின மனிதனை நீ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்த அப்படின்னா, யார் ரொம்ப வேகமாக வேட்டையாடினான்னா பசியில் இருக்கிற மனுஷன்தான். எப்படியாவது வேட்டையாடி அதை சாதிச்சு அதை உணவாக மாற்றினான். ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்கான். அப்போது நம்மளோட நோக்கம் ஒன்று தான். என்ன இருந்துச்சு? உணவு தேடு, ஒன்று தூங்கு. ஆனால் எப்போ வீல் தயாரித்தோனோ, எப்போ சயின்ஸ் உள்ளே வந்துச்சோ, எப்போ நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை சொஃபஸ்டிகேஷனாக மாற்றணும்னு தோணுச்சோ, ஒரு நார்மல் கார்லேருந்து ஹைப்ரிட்டாக மாறி, ஹைப்ரிட்லேருந்து சூப்பர் ஹைப்ரிட்டாக மாறி, அப்புறம் சூப்பர் காராக மாறி, இப்போ ஜென்ரேஷன் இவ்வளோ போயிட்டுருக்குன்னா உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு. உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடுச்சு? ஏசி வந்துருச்சு, கார் வந்துருச்சு, எல்லாம் வந்து. அப்போது அந்த உடல் உழைப்பு கம்மியாக இருக்கும் போது நீ அதே மாதிரியான ஹெவியான உணவு சாப்பிடும் போது என்ன ஆகும்? உன் வயிற்றுல சிஸ்டமில் தங்கும். சிஸ்டமில் தங்குதுன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. அப்போ டைஜஷன் ஆனால் தான் உடம்புக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். டைஜஷன் ஆகலைன்னா உன் உடம்புலேயே இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? உனக்கு தூக்கத்தை தரும், சோம்பேறித்தனத்தை தரும், அதிக காமத்தை தரும். ஒரு ரத்தத்தில் ரொம்ப கொழுப்பு இருந்துச்சுன்னா என்ன வரும்? உன்னோட எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? பக்குவம் இல்லாத எண்ணங்கள் வரும். அப்போ அந்த மாதிரியான டைமில் நீ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுற, பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்படுற, ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்படுற, ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பொசிஷன் போகணும் ஆசை. அங்கே சூழ்ச்சிங்கள் அதிக செல்லும். எப்போ உன்னை முதுல குத்துவான், எப்போ உன்னை ஏமாத்துவான், எப்போ உன்னை ஃப்ராடு பண்ணுவானே உனக்கு தெரியாது. அப்போது இப்போ நீ காட்டில் இந்த மான் புல்லு சாடமாக பார்த்துருக்கியா? எங்கேயாவது பின்னாடி ஏதாவது ஒருத்தன் வந்தான வேட்டைக்காரனோ இல்லை மிருகமோ வந்துச்சுன்னா காது அப்படி நவரும். அதுக்கு தெரியும். அதுக்கு ஏன்னா அவேர்னஸ். வினாடிக்கு வினாடி அந்த மான் வாழுது, அந்த புல்லு சாப்பிடுது, அதுக்கு அவேர்னஸ் இருக்குது. வீக்கு தான். சிங்கத்தை கம்பேர் பண்ணும் போது மான் வீக்கு தான். ஆனால் ஸ்பீடு, அஜிலிட்டி இதெல்லாம் கம்பேர் பண்ணும் போதும் உனக்கு பவர் அந்த சிங்கத்துக்கு அதிகம் தான். ஆனால் இப்போ நம்ம வாழ்கிற காட்டில் இங்கே எதிரிங்க சிங்கம் இல்லை. இங்கே மானுக்கு எதிரி மான் தான், சிங்கத்துக்கு எதிரி சிங்கம் தான், மனுஷனுக்கு எதிரி மனுஷன் தான். இந்த மனுஷங்களை நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னோட அவேர்னஸ் ஃபுல்லாக இருக்கணும். உன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், உன் முன்னாடி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும், உன் சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஹூ இஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்னு உனக்கு தெரியணும். அப்போ என்ன வேணும்? உனக்கு முழு அவேர்னஸ் எப்போ வரும்? நீ கொஞ்சம் பசியில் இருக்கணும். நீ வயிறு ஃபுல்லாக மூச்சு முட்டை தின்ட்டனா என்ன ஆகும்? இல்லை டைஜஷன் ஆகாத உணவு சாப்பிட்டா என்ன ஆகும்? உனக்கு தூக்கம் வரும், வயிறு பிரச்சனை வரும். உனக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்கும்? உன் உடம்பு சரி பண்ணுறதுலே இருக்கும். உன் உடம்பு ஃபுல்லாக எனர்ஜி எங்கே போவோம்? டைஜஷன்லேயே இருக்கும். மற்ற விஷயங்களெல்லாம் கவனிக்க தவறிடும். அப்போ உணவு சரியான பாதை உனக்கு காட்டுன்றதை நான் நம்புகிறேன். அப்போது எதை சாப்பிட்டாலும் எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்களை சாப்பிட ஆரம்பி. தண்ணியை ஒரு 80% உணவு சாப்பிட்டாலும் 20% தண்ணி வை, இல்லை 70% உணவு சாப்பிட்டு ஒரு 25-30% தண்ணி வை உடம்புல. அதுக்கான கேப் வை. அப்போ தான் டைஜஷன் ஆகும். ஒரு மிக்ஸி ஃபுல்லாக நீ போட்டு மூடிட்டு ராஜா, ஆன் பண்ணிட்டு அரையமா, மிக்ஸி உள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வந்து அப்படி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வேணும். அந்த இடத்த விட்டால் தான் டைஜஷன் நடக்கும். டைஜஷன் நடந்தால் தான் நோய் இருக்காது. நோய் இல்லைன்னா தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒன்று கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.